அப்பா போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. வணக்கம்மா. உங்களுக்கு பெரியம்மா கார் அனுப்பியிருக்காங்க. காரா? எனக்கு எதுக்கு காரு? நீங்க தினமும் காலையில ஆபீஸ் கிளம்பி போயிட்டு சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வர்றது. அம்மா நீங்க அப்படிலாம் போக கூடாதுமா. அப்படி நான் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் சொல்லலம்மா. பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, கருப்பையா, தென்றல் இனிமே இந்த ஆண்டாளோட பேத்தியாக போறா. அவ தினமும் ஆபீஸ்க்கு ஸ்கூட்டர்ல எல்லாம் போயிட்டு வர கூடாது. கார்ல தான் போகணும் வரணும். நீ என்ன பண்ற, நாளையில இருந்து கார்ல கூட்டிக்கிட்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி வேலை முடிஞ்சதும் பத்திரமா அவ வீட்டுல விட்டுடணும். இதுதான் நான் உனக்கு போடுற ஆர்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னது ஆர்டர் போட்டிருக்காங்களா கூட ஆகல. அதுக்குள்ள நான் எந்த உரிமையில அவங்க கார்ல போவேன்? அதுவும் இல்லாம என்ன அவங்க பொண்ணு பார்த்த விஷயமோ இல்ல நம்ம போயிட்டு வந்ததோ எதுவும் எங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நான் அவங்களுக்கு சொல்லவும் இல்லை. இப்ப நான் திடீர்னு கார்ல போய் இறங்கினா அவங்க என்ன நினைப்பாங்க? அம்மா அப்படி இல்லம்மா. அப்பா ப்ளீஸ் பா. நான் இன்னும் சரியான முடிவுக்கே வரல. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிப்பா அவங்க கார்ல போக முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா போனா அது வேற. நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதாம்மா. இருந்தாலும் என்னங்க நீங்களும் அவங்கள மாதிரியே சொல்றீங்க. ஆனா எனக்கும் உங்கள மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டான்னா இந்த வேலையே போனா கூட பரவாயில்லம்மா. நீங்க சொல்றதை கேட்பாமா. என்ன பேசுறீங்க நீங்க? ஆமாம்மா, பல வருஷமா இந்த வேலையை பார்த்து தான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேம்மா. இப்ப நீங்க கார்ல ஏறலைன்னா நான் போய் சொன்னா அடுத்த நிமிஷமே என் வேலை போயிடும்மா. அவங்க என்ன இதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. நான் சொன்னதை நீ செய்யல, அதனால உனக்கு வேலை கிடையாதுன்னு அனுப்பிடுவாங்கம்மா. என்னோட பயமே அதாம்மா. அதனாலதான் உங்களை தொல்லை பண்றேம்மா. என் குடும்பத்தை நடுரோட்டுக்கு அனுப்பிடாதம்மா. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மிஸ் கால் கொடுத்திருக்கணும். மிஸ்ட் காலா? ஆமாங்க. ஒரு மிஸ் கால் கொடுத்திருந்தீங்கன்னா நான் உங்களை பிக்கப் பண்ணி கூட்டு வந்திருப்பேன்ல. பிக்கப் பண்ணிருப்பீங்களா? ஆமா, அன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்த மாதிரி. என் பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன கூட்டு வர மாட்டீங்களா? என்னங்க இருக்கு இதுல? நானும் இந்த ஆபீஸ் ஸ்டாஃப் தானே. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணதுல என் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயாச்சா? ஐயோ, கன்ஃபார்ம் ஆனதுனால தாங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க நான் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு கையோட கூட்டு வந்துட்டேன். அம்மா சித்து, ஏதோ ட்ரீட்னு சொன்ன, இப்போ என்ன ஸ்வீட் பாக்ஸ கொண்டு வந்து நீட்ற? நான் ஸ்வீட் கொடுத்தா பதிலுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல. எனக்கு உங்க வாழ்த்து மட்டும்தான் வேணும். கிஃப்ட்ல எதுவும் வேணாம். டேய், உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து முதல்ல வாழ்த்து சொன்னதுனா இன்னும் எத்தனை தடவை வாழ்த்து சொல்லணும்னு எதிர்பார்க்கற? முதல்ல ஸ்வீட் கொடு. சார், நீங்க என் அண்ணன் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வாழ்த்தலாம். ஆனா வாழ்த்த வேண்டியவங்க வாழ்த்துனாதானே. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. சித்து, எல்லார் சார்பா நான் சொல்றேன் ஆல் தி பெஸ்ட். ஸ்வீட்டுக்கு அடி போடுறியா? அடி அந்த ஸ்வீட்டால நாங்களே அதுக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்வீட் எடுத்துக்கங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. என்னது தென்றல், டிரைவர் கொண்டு வந்த ஸ்வீட்டையும் வாங்கிக்காம அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இப்போ இவன் கொடுக்குற ஸ்வீட்டையும் எடுத்துக்க மாட்டேங்கிற. எடுத்துக்கோ. நீ எடுத்தாதான் அவன் எங்களுக்கு ஸ்வீட் தருவான். அப்படியே உனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. மீ டூ. தேங்க் யூ சார். நீங்க எதுக்கு சார் தேங்க் யூ சொல்றீங்க? நீ உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னாதான் இவன் எங்களுக்கெல்லாம் ஸ்வீட் தருவான். அதுக்காக தான்.
இந்த அம்மா எதுக்கு வராங்க? அதுவும் தனியா வர மாதிரி இருக்கு. தென்றலோட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாங்களே, அதுக்காக இருக்குமோ? வாங்க வாங்க. வேற யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். கார்ல இருக்காங்களோன்னு பார்த்தேன். வாங்க உள்ள வாங்க வாங்க. நானுங்க பெரிய மனசு இருக்கிற உங்களையும் உங்க அத்தையையும் நாங்க கையெடுத்து தாங்க கும்பிடணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை ஈடுகட்டுறதுக்கு எங்களால முடியாதுங்க. ஐயோ, என்னங்க நீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் உங்களையே நீங்க தாழ்த்தி பேசிட்டு இருக்கீங்க? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். குணம் தான் எப்பவுமே நிரந்தரமா நிலைக்கும். எந்த விதத்திலயும் எங்க குடும்பத்தை விட நீங்க தாழ்ந்தவங்க இல்ல. இந்த பக்கமா ஒரு வேலையா வந்த, வீடு பக்கத்துல தானே இருக்கு, பாத்துட்டு போலாமேன்னு. ஒருவேளை நாளைக்கு இந்த பக்கம் நான் வந்தது தெரிஞ்சு உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுல்ல. ஏதோ பேச வந்தீங்களோ? வரேங்க. வாங்க. நான் வரேன். போயிட்டு வாங்க. அப்பாடா, ஏதோ விசாரிக்க தான் வந்தாங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். கடவுளே, தென்றல் கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த தடங்களும் வராம பாத்துக்கணும்ப்பா நீதான். என்னம்மா இதெல்லாம்? காலையில ஸ்வீட், மதியானம் லஞ்ச், இதாவது அனுப்பிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க ஆசைப்படுறாங்க, செய்யறாங்க. இதுல எந்த தப்பும் இல்லையேம்மா. அவங்க ஆசையை ஏன் மேல திணிக்கிறது எனக்கு பிடிக்கலமா. என்ன பொண்ணு பாத்துட்டு போறத நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. நிச்சயதார்த்தம் கூட இன்னும் நடக்கல. அது முடிஞ்சதும் சொல்லிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள எதுக்குமா இந்த அம்மா டமரா அடிச்சு சொல்லலான்னு பாக்குறாங்க. சரி, நீ சாப்பிட்டியா? இப்ப அதான் போற ஆபீஸ் போற ஏன் பேச்சாதான் இருக்கு. அவங்களோட பேரனை தான் கட்டிக்க போறா. பிஎஸ்சியில முடிச்சாச்சு. என்ன ஊரில் கூப்பிட்டு பாக்குவத்துல மாத்துறதா பாக்கி. ரொம்ப பெரிய இடம்டா. ரொம்பனா இந்த டிஃபன் பாக்ஸை விடவா? இப்படி ஓர பேசினா உன் டிஃபன் பாக்ஸ் டான்ஸ் ஆடிடும். பரவாயில்லையா? புருவிப்பாளையம் ஜமீன் இருக்காங்க தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கோ. புருவிப்பாளையம் ஜமீன், அந்த ஜமீனை சேர்ந்தவங்க தான் ஆண்டாளம்மா. ஏகப்பட்ட பிசினஸ், ஏகப்பட்ட பணம், கணக்கு வழக்கே இல்ல. அந்த வீட்டுக்கு தான் தென்றல் மருமகளா போக போறா. அவங்களோட பேரன் இருக்காரு, அவரும் லேசுப்பட்டவர் இல்ல. பேர் ஆகாஷ். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் ரிப்பன் கட் பண்ணி கம்பெனி ஓபன் பண்ணி ஏகப்பட்ட பிசினஸ். அவரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவர் ஒரு பிசினஸ் மேக்னட். நாளையில இருந்து கார் எடுத்துட்டு வராதீங்க. என்னம்மா சொல்றீங்க? நாளையில இருந்து எனக்கு கார் தேவையே இல்ல. அதை நீங்க பெரியம்மாட்ட சொல்லிடுங்க, அவங்க சொல்லட்டும். அம்மா, அம்மா, இங்க தாண்டி இருக்கேன். இரு இரு இரு, எதுக்கு இவ்வளவு டென்ஷனோட வர? என்னம்மா இதெல்லாம்? கார்ல கூட்டிட்டு போறது, ஸ்வீட் கொடுக்கறது, சாப்பாடு கொடுத்து அனுப்புறது, திரும்பவும் கூட்டிட்டு வந்து விடுறது, எனக்கு எதுவுமே சரியா படலமா. ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் என் கல்யாண விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சா என்ன தப்புடி? ஒரு விதத்துல அது உனக்கு பாதுகாப்பு தான். என்னம்மா புரியாம பேசுற? இன்னும் எதுவும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள தெரிஞ்சா நல்லதுன்னு சொல்ற. இனிமே எனக்கு அந்த காரும் வேண்டாம், அவங்க டிஃபன் கேரியரும் வேணாம், அது எதுவுமே வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டாங்கல்ல. இங்க பாரு, நீதான் ஆண்டனமுடைய பேத்தின்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் என்னக்கா இருக்கு? வாய் மூடி. நான் ஒன்னும் அந்த ஆண்டாள் அம்மாவோட பேத்தி இல்ல.
சண்முகத்தோட பொண்ணு. கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் இந்த வீட்டு பொண்ணுதான். தென்றல், நீ வேணான்னு சொன்னத அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாதுமா. எதுவுமே உறுதியாகாம என்னால உரிமை எடுத்துக்க முடியாது. என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது. தேதி அதே புதன்கிழமை தான் வருது. காலையில 7:30 இருந்து 9க்குள்ள முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கு பொண்ணும் கிடைக்குது, புதனும் கிடைக்குது. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இந்தாங்க ஜோசியரே, வாங்கிக்கங்க. இது உங்க தட்சணை. சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. கொடுக்கறதுல ஆண்டாள் அம்மாவுக்கு நிகர் ஆண்டாள் அம்மா தான். உங்க பெரிய மனசுக்கு எல்லாம் பிரமாதமாவே நடக்கும். இந்த 2 விசேஷத்தையும் நீங்களே முன்ன நின்னு நடத்திடுங்க. அது என்னோட பாக்கியம். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? நல்லது. ஆ. சரோஜா, அம்மா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வந்து கொடு. சரிங்கம்மா. அம்மா, என்னம்மா, என்ன யோசனை? வேற என்ன, கல்யாணத்தை பத்தி தான். கல்யாண பொண்ணுக்கு வேற என்ன கனவு இருக்கும்? ஸ்வீட் சாப்பிடுமா, சாப்பிடுமா. எல்லாரும் இருக்காங்க. மாப்பிள்ள எங்க? வந்ததுல இருந்து உன் கண்ணு எதையோ தேடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகாஷ் எதனை தேடிட்டு இருக்க? அவனோட ரூம் அங்க இருக்கு. போ. பாட்டி, பாட்டி நான் பாத்துக்கிறேன். நீ போய் பேசிட்டு வா. முக்கியம் இல்லையா? அது பிசினஸ். அதிகாரம் கையில இருக்கிற இடம். அங்க பிரச்சனை எதுவும் வராது. எவ்வளவு பேர் இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒத்து வரலனா வெட்டி விட்டுறலாம். இன்னுமா புரியல? ஒண்ணு பாட்டி கூட இருக்கணும், இல்ல இப்படி தனியா இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். அப்போ நாளைக்கு கல்யாணமாகி நான் வந்தா நீயே தடவி விட போறியா? வேணாமா, நீ தடவுனா தவறி கண்ணுல பட்டுட போகுது. பாவம் பிள்ளை துடிச்சு போயிடுவான். நானே போட்டு விடுறேன். தென்றல், இவன் ஒரு குழந்தை மாதிரி. நீ இவனை எப்படி பாத்துக்க போறியோ என்னமோ. இவனுக்கும் என்ன தவிர வேற யார் பண்ணாலும் பிடிக்க மாட்டேங்குது. அம்மாடி தென்றல், இன்னையில இருந்து நீயே இவன் மனசு தெரிஞ்சு நடந்துக்கோமா.
எவ்வளவு காலம்தான் எல்லா பொறுப்பையும் நானே சுமக்க முடியும். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. சரி பாட்டி. வாமா, நகையை காட்டுறேன். வாமா. எடுத்து மாட்டிக்கியா? பொம்பளை பிள்ளைக்கு இந்த மாதிரி கை நீளம் இருக்க கூடாது. என்ன லட்சுமி, உன்னை இப்படியா வளர்த்து வைப்ப? ரெண்டாவது பொண்ணு பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு காரியம் பண்ணலாமா? பொம்பளை பிள்ளைங்க ஆசைய அடக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படியா இருப்பாங்க? மன்னிச்சிருங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க. என்னது சின்ன பொண்ணா? பார்த்ததும் அதை எடுக்கணும்னு நினைக்கிறா. இவளா சின்ன பொண்ணு? நான் என் மருமக மாதவிய கூட தொடவிடாம வச்சிருந்தேன். அதுவும் தங்கச்சி எடுத்து போட்டதும் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். வயசாயிடுச்சு இல்லையா? அதான் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. தென்றல், நான் வேணும்னா உன் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கவா? ஐயோ, இவதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய், மன்னிப்பு கேள்றி. அம்மா, தப்பு பண்ணது நான் தான். அப்படி கேட்காம எடுத்து போட்டிருக்க கூடாது. மன்னிச்சிருங்க பாட்டி. ஐயோ, நீ ஏம்மா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? யார் சாரி கேட்கணும்னு தென்றலே சொல்லட்டும். எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல பாட்டி. அப்போ அம்மா கிட்ட போலாமான்னு சைகை பண்ணியே, அது எதுக்கு? நிஜமாவே டியூட்டிக்கு போகணும். ஓ, அப்படியா? சரி, போயிட்டு வா. போயிட்டு வரேன். வா. அவங்க பெருந்தன்மையால மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லலாமா? நமக்கு கோவம் வந்துருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல பயந்துதான் மன்னிப்பு கேக்குறேன்னு மாத்தி பேசினாங்க. அப்ப கூட அவங்க என்னை இழுத்து தென்றல் கேட்க சொன்னா கேக்குறேன்னு என்ன கோத்து விட்டாங்களே, பாத்தீங்களா? கேட்டீங்களா அவ எப்படி பேசுறான்னு? அவகிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. அம்மா, அப்பாவை எதுக்கு இதுல இழுக்கிற? உனக்கு தெரியலம்மா, பணத்தால அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க குணத்தாலையும் அவங்களுக்கு ஈக்குவலா தானே இருப்பாங்க. இவங்க பேசினா அவங்களும் பேசுவாங்க, இவங்க அடிச்சா அவங்களும் அடிப்பாங்க. நம்மள மாதிரி ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுத்தா அவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம அடங்கி போவோம்ல. இப்போ நீங்க அடங்கி போனீங்களே, அந்த மாதிரி.
பணம் வந்து அவங்களுக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல. அவங்க கிட்ட இல்லாத பணமா? வசதியான வீட்டுக்கு மருமகளா தான் பொண்ணு அனுப்பி வைக்கிறது பெத்தவங்களுக்கு வேணும்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அப்படி அனுப்புன அந்த பெத்தவங்க அவமானப்படுறது எந்த பொண்ணுக்கும் சந்தோஷமானது இல்லம்மா. அவங்க கிட்ட இருக்கிற பணம் நம்மளோட பாசத்தை வேற எடுத்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் எல்லார பத்தியும் யோசிக்கிறேம்மா. நீங்க என்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. நிலா அந்த தப்பு பண்ணலன்னா அவங்க அந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? அவங்க பேசுனது தப்புன்னா அதுக்குதான் அவங்க மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாங்கல்ல. தவறு செய்யறது எல்லாருக்கும் சகஜம்தான். நடந்ததை மறந்துட்டு நடக்க போறத பத்தி யோசிக்கிறது தான் நல்லதுமா. கோவத்தை எல்லாம் தூக்கி வச்சுட்டு அமைதியா உட்காந்து யோசிச்சினா நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கே புரியும் தென்றல். அவசரப்பட்டு யார் மேலேயும் அபாண்டமா இப்படி பழி சுமத்தக்கூடாது. கோவத்துல எடுக்கிற முடிவு தப்பாதான் போகும். அம்மா நல்லதுதான் சொல்லுவேன். சண்டை சச்சரவெல்லாம் மறந்துட்டு நடக்க போற நல்லதுக்கு நம்ம எல்லாம் தயாராகும். இவளே இப்படி முறுக்கிட்டு நின்னா அந்த ஆண்டாளம்மா எப்படி இருப்பாங்களோ. நம்ம திடுதுப்புன்னு அங்கிருந்து கிளம்புறப்பவே அவங்க முகம் மாறிடுச்சு. இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்சதுங்கிற சந்தோஷம் நிலைக்காது போல இருக்கு. நீ ஏன் அவசரப்படல லட்சுமி? எல்லாம் நல்லபடியா முடியும், நீ கவலைப்படாத. இப்போன்னு பார்த்து யாரு எனக்கு போன் பண்றாங்க? என்னங்க ஐயோ, ஆண்டாளம்மா தாங்க போன் பண்றாங்க. ஏன் பதற லட்சுமி? எடுத்து என்னன்னு கேளு. ஐயோ, என்ன குண்ட தூக்கி போட போறாங்களோ தெரியலையே. வணக்கம்மா, சொல்லுங்க. வீட்ல நடந்த சின்ன குழப்பத்துல அது மறந்து போச்சு. டைம் வேற ஆயிடுச்சு. அதான் ஆகாஷம் மட்டும் கார்ல அனுப்பிச்சிருக்கேன். நீங்க தென்றல அவங்க கூட கோயிலுக்கு அனுப்பி வைங்க. இப்பவே வா. சரிங்க சரிங்க, அனுப்பி வைக்கிறேன். ஆகாஷ் அவளை கூட்டிட்டு வந்து விட்டுருவான். அவன் இப்ப வந்துகிட்டே இருக்கான். நீங்க அதுக்குள்ள தென்றல ரெடி பண்ணி வைங்க. ரெடி பண்ணிடுறேன். சரி லட்சுமி, வச்சிடுறேன். நேரம் இல்ல, வா சீக்கிரம் கிளம்பு. அம்மா வா 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 சீக்கிரம் வா. அம்மா, இப்ப எதுக்கு திடீர்னு கோவிலுக்கு போகணும்? இந்தா இந்த பாரு, இதுல ஏதாவது நல்ல புடவையா எடுத்து கட்டிட்டு கிளம்பு. முதல்ல எதுக்கு கோவிலுக்கு போகணும்னு சொல்லுமா. பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா உன்னையும் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வரதா ஆண்டாளமா வேண்டிக்கிட்டாங்களாம். இப்ப ஏதோ அவங்களால வர முடியலன்னு மாப்பிள்ளைய மட்டும் அனுப்பி வச்சிருக்காங்களாண்டி. நீ சீக்கிரமா புடவைய கட்டிட்டு ரெடியாகு சீக்கிரம். ஓ, சமாதானத்தோதா? அதுவும் நல்லதுதான். வரட்டும் அவரு. இன்னைக்கு அவர்கிட்ட 2ல 1 பேசிடுறேன். ஓ, சமாதானத்தோதா? அதுவும் நல்லதுதான். வரட்டும் அவரு. இன்னைக்கு அவர்கிட்ட 2ல 1 பேசிடுறேன். என்னடி யோசனை பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க? ரெடியாவ. இந்த பாரு, போகும்போதும் வரும்போதும் இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காத. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சந்தோஷமா போயிட்டு வா. புரிஞ்சுதா? இங்க பாருடி, மாப்பிள்ள பேசுனா நீயும் பேசு. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. மாசம் நிக்காத. இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? ஹலோ, இப்ப எதுக்கு போன் பண்ணீங்களோ அத சொல்லுங்க. அத சொல்றதுக்கு தாங்க போன் பண்ணேன். ஐயோ, இன்னும் அத சொல்லலையே. என்னோட ப்ரோக்ராம்க்கு உங்களை தாங்க டீம் லீடரா அசைன் பண்ணிருக்காங்க. என்னையா? என்னங்க நீங்க ஷாக் ஆகுறீங்க? இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? எனக்கு இல்ல. என்னங்க நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க விஷயத்த சொல்லுங்க. என்னோட கான்செப்ட ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இப்பதான் வாய்ஸ் நோட் அனுப்புனேன். நீங்க அதை கேட்டுட்டு அதோட ஃப்ளோ ஓகேனா உடனே எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அதை நான் ஒர்க் பண்ணி கொடுத்துறேன். சரி, நான் கேட்டு சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேச மாட்டேங்கிறாளே.
நம்ம தென்றல கோயிலுக்கு கூட்டு போறதுக்காக மாப்பிள்ள வந்துட்டு இருக்காருன்னு சொன்னது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலைங்க. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷங்க தாங்க. சின்ன விஷயத்தை தூக்கி போட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டாங்க பாத்தீங்களா. இவதான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாம் தும்னு குதிச்சுட்டு இருக்கா. அத பாரு, அவர் ரெடி வந்துட்டார். அப்பா வந்துட்டே ஒரு வழியா. அச்சோ ஜம்முன்னு இருக்கடி. அது பாரு மாப்பிள்ளை இப்ப வந்துருவாரு. நீயா மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. சீப்பா நடந்துக்கிட்டா பிடிக்காது. அது மட்டும் இல்ல, ஐ ஹேட் லவ் ஸ்டோரிஸ். நீங்க எந்த மாதிரி படம்லாம் பாப்பீங்க? பாட்டியோட சேர்ந்து சாமி படம், ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் பாப்பேன். அது கூட வீட்ல இருக்கிற ஹோம் தியேட்டர்ல மட்டும் தான் பாப்பேன். என்னது ஹிஸ்டாரிக்கல் மூவிஸா? ரீசெண்டா கர்ணன் மூவி பார்த்தோம். வாட் an amazing மூவி. அதோட இதெல்லாம் பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன்னை நீ மாத்திக்கோ. I hate a roadside food. நீங்க பாட்டி சொல்றதுதான் கேப்பீங்களா? Of course. அவங்கள விட என் மேல பாசம் வச்சிருக்கவங்க யாரு இருக்காங்க சொல்லு. போலாம். ஏங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமே. சாமி கும்பிட்டு அப்படியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, பாட்டி எப்பவுமே அங்கதான் உட்காருவாங்க. நீ சொன்ன நேரத்துக்கு உன் பேரை வரத்தானே போறான். நீ சொன்னதை மீறி அவன் இருப்பானா என்ன? அப்புறம் எதுக்கு அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டு? இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற நீங்க என்ன எதிர்த்து பேசக்கூடாதுன்றத எப்படி மறந்தீங்க? அதிகமா பேசிட்டோமோ? விட்ட மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பாடுபட போறாளோ பாவம். அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்பெஷலா பேசுறதுக்கு என்ன இருக்கு? பாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்கணும்னு கூட அவசியமே இல்லை. I won't bother about all the details. என்னோட லைஃப்ல பாட்டி இருக்கிற வரைக்கும் தனியா எதுவுமே இல்லை. தென்றல், வேற ஏதாவது பேசணுமா? அப்ப கிளம்பலாமா?